கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கிறேன், வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் மறுமையில் நிலை வாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள கிருபை செய்வாராக. கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கவும், சத்தியத்தை அறியவும், உண்மையை விளங்கிக் கொள்ளவும், எங்கள் வாழ்வில் விடுதலை சுதந்திரித்துக் கொள்ள கிருபை தாரும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்லமுள்ள பிதாவே, ஆமென். இந்த நாளிலே நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 6வது வசனம். போதும் என்கின்ற மனதோடு கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். போதும் என்கின்ற மனதோடு கூடிய தேவ பக்தி. இந்த போதும் என்கின்ற மனது இன்றைக்கு இந்த பூமியில் வாழுகின்ற மனுக்குலத்திலிடம் இருக்கிறதா என்று சொன்னால் இல்லை என்றுதான் நாம் சொல்ல முடியும். கிறிஸ்துவுக்குள் வாழுகிறேன் என்று சொல்லுகிறவரிடத்தில் இருக்கிறதா என்று சொன்னால் இல்லை என்றுதான் சொல்ல முடியும். மனிதன் தன்னுடைய இல்லாமையிலும் இயலாமையிலையும் ஒரு சில காரியங்களை குறைவான அளவிலேயே எதிர்பார்க்கிறான். அந்த எதிர்பார்ப்புகள் நிறைவேறுகின்ற பொழுது அடுத்த ஒரு பெரிய எதிர்பார்ப்புக்குள் கடந்து செல்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒருவனிடத்தில் சாப்பாட்டுக்கு வழி இல்லை என்றால் எனக்கு சாப்பிடுவதற்கு வழி கிடைத்தால் போதும் என்று முதலில் நினைக்கிறான். அந்த சாப்பாட்டுக்கான வழி கிடைத்த பின்பு அடுத்து அந்த சாப்பாடு திருப்தியான பின்பு அந்த மனிதனுடைய இருதயத்தில் அடுத்த எண்ணம் தோன்றுகிறது. இன்று இன்னும் நல்ல விலையுயர்ந்த ஆகாரங்கள், இன்னும் ருசியுள்ள பதார்த்தங்கள் கிடைத்தால் நல்லா இருக்குமே என்று தோன்றுகிறது. அடுத்த நிலை, நான் வசிப்பதற்கு நல்ல ஒரு வீடு கிடைத்தால் போதும் என்று எண்ணுகிறது. அதெல்லாம் கிடைத்த பின்பு ஒரு வாகனம் வேண்டும் என்று மனம் எண்ண தோன்றுகிறது. இப்படியாக அந்த போதும் என்கிற மனது இல்லாதபடிக்கு அந்த போதும் என்கிற மனது ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு மட்டும் அது இருக்கிறது. அடுத்து அந்த எண்ணம் அப்படியே மாறிக்கொண்டே போகிறது. ஆனால் வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது, போதும் என்கின்ற மனதோடு கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம். அப்போ இந்த போதும் என்கிற அந்த எண்ணம் என்பது அது ஒரு அபிஷேகம், அது ஒரு வல்லமை, அது தேவனுடைய கிருபையாக இருக்கிறது. எப்படி இதை அபிஷேகம் என்று சொல்லலாம் என்று நான் நினைக்கக்கூடும். அபிஷேகம் என்றால் பரிசுத்தாவி நம்மில் ஊற்றப்படுவது தானே அபிஷேகம் என்று அநேக நேரங்களிலே நாம் எண்ணுவதுண்டு. உண்மைதான். பரிசுத்தாவியானவர் நமக்குள் வருவதும் பரிசுத்தாவின் வல்லமை நம்மேல் தரித்திருப்பதும் தான் அபிஷேகம். அதுதான் அபிஷேகம், உண்மை. ஆனால் அந்த அபிஷேகத்தினுடைய கிரியைகளாக, வெளிப்பாடுகளாக இவைகளெல்லாம் இருக்கிறது. கர்த்தருடைய அபிஷேகம் வல்லமை இல்லாமல் போதும் என்கின்ற ஒரு நிலையை நீங்களும் நானும் அடைய முடியாது. அப்படியானால் உண்மையிலேயே நாம் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டிருந்தால், பரிசுத்தாவியானவர் நமக்குள் இருந்தால், இந்த போதும் என்கிற மனது நமக்கு கிடைத்துவிடும். இந்த போதும் என்கிற மனதில் தான் எல்லாம் அடங்கி இருக்கிறது. தேவனாகிய கர்த்தர் தேவ பக்தியுள்ள ஒரு சந்ததியை உருவாக்கும்படியாகத்தான் ஏதேன் தோட்டத்தில் ஒரே ஒரு மனிதனை தம்முடைய கரத்தினால் மண்ணை கொண்டு சிருஷ்டித்தார். எதற்காக என்றால் தேவ பக்தி உள்ள சந்ததி வர வேண்டும் என்பதற்காகத்தான். அப்போ இன்றளவும் தேவனாகிய கர்த்தர் தேவ பக்தியுள்ள ஒரு சந்ததி இந்த உலகத்தில் உருவாகி வர வேண்டும் என்பதற்கான எல்லா செயல்பாடுகளையும் செய்து கொண்டிருக்கின்றார். அப்போ நாம் உண்மையிலேயே தேவ பக்தியுள்ள ஒரு சந்ததியாக, பிள்ளையாக விளங்குகின்றோம் என்றால், அது உண்மை என்றால் நமக்குள் என்ன இருக்க வேண்டுமா? போதும் என்கின்ற ஒரு மனது இருக்க வேண்டும். இன்று இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய இருதயத்தில் இந்த போதும் என்கிற மனம் இருக்கின்றதா? அப்படியானால் ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கும். இன்று எனக்கு இருக்கிறது, எனக்கு போதாததா இருக்கிறதே. அப்படி இருக்கும் பொழுது நான் எப்படி போதும் என்ற நிலையை அடைய முடியும்? பிரியமானவர்களே, இந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது என்றால்,
இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் தானே உங்களிடத்தில் என்ன இருக்கிறதோ அதுவே உங்களுக்கு போதுமானது. ஏனென்றால் தேவனாகிய கர்த்தர் எல்லாவற்றையும் அதின் காலத்தில் நேர்த்தியாக செய்கிறவர். உங்களுடைய பார்வையில் உங்களுக்கு போதாததாய் இருக்கிறது. ஆனால் தேவனாகிய கர்த்தருடைய பார்வையில் இன்று உங்களுக்கு இருக்கிற அனைத்தும் போதுமானதாக இருக்கிறது. இதை நீங்கள் முதலாவது விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் இந்த விஷயத்தை விளங்கிக் கொள்ள முடியும். இந்த நேரத்தில் நீங்கள் உங்களுக்கு இருக்கிறதை போதும் என்று முடிவு செய்துவிட்டால் அடுத்து உங்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து அடுத்த நிலைக்கு கர்த்தர் கொண்டு போவார். நாம ஒரு நிலையை அடைய வேண்டும் என்று நாம் நினைத்து கொண்டு அந்த நிலையை அடைய முயற்சிக்கின்ற பொழுது நிச்சயமாக நாம் கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளில் நடக்க முடியாது. கிறிஸ்துவின் வசனத்திற்கு செவி கொடுக்க முடியாது. அதற்காக நாம் உலக பிரகாரமாக, அதாவது மாம்சத்தின் வழியாக பல உபாயத்தந்திரங்களை செய்ய நேரிடும். அதனால்தான் நாம் இன்று இருக்கிறவைகள் போதும் என்று நினைத்து விட்டால் என்னென்ன நிலைகளில் என்னென்ன தேவைகள் உண்டோ அத்தனையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஏற்ற வேளையில் நம் வாழ்க்கையில் தந்து நம்மை அந்த உயர்ந்த நிலைக்கு கொண்டு போய் சேர்ப்பார். இங்கே நாம் பார்க்கலாம், 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், உலகத்தில் நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். 8ஆம் வசனம், உண்ணவும் ஒடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அதுவே போதும் என்று இருக்க கடவும். ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் அடிப்படை தேவை என்னவென்றால் உடுத்திக் கொள்வதற்கு உடை, உண்ணுவதற்கு உணவு. இதுக்கு அடுத்து ஒரு அவசர தேவை, அதாவது அத்தியாவசிய தேவை என்று சொன்னால் இளைப்பாறுவதற்கான ஒரு உறைவிடம். இதை தாண்டி இந்த உலகத்தில் நமக்கு என்ன தேவை இருக்கிறது? எவ்வளவு நீங்கள் சேர்த்து வைத்தாலும் உண்ண முடியும், ஒடுக்க முடியும், ஒரு இடத்தில் உறைவிடமாக தங்க முடியும். இதை தாண்டி ஒரு மனிதன் தன் வாழ்வில் எதையும் அதிகமாக சேகரித்து வைத்திருக்கிறதை கொண்டு ஒன்றையும் செய்துவிட முடியாது. ஒரு மனிதனால் ஒடுக்க முடியவில்லை, உண்ண முடியவில்லை, இரவில் நல்ல ஒரு நித்திரையை செய்ய முடியவில்லை என்று சொல்லி அவன் வாழ்வில் நிறைய ஆஸ்திகளும் சம்பத்துகளும் இருந்தால் அது ஒன்றும் பிரயோஜனப்படாது. ஆனால் ஒரு மனிதனிடத்தில் எதுவுமே இல்லாமல் அவன் உடுத்திக் கொள்வதற்கும் உண்பதற்கும் ஆகாரம் திருப்தியாக இருந்து ஒரு உறைவிடம் அவனுக்கு அருமையாக கிடைத்துவிட்டால் அதுவே போதுமானதாக இருக்கிறது. அப்படியானால் தேவை என்பது உடாய், தேவை என்பது உடை, உணவு, இதுக்கு அடுத்து உறைவிடம். இதை நீங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் கேட்பீர்கள் என்றால் அவர் சொல்லுகிறார், இந்த உலகத்தில் உண்ணவும் ஒடுக்கவும் உண்டாயிருந்தால் போதும் என்று எண்ணுங்கள். நாளை தினத்தை குறித்து நீங்கள் கவலைப்படாதிருங்கள். மற்ற காரியங்களை குறித்து நீங்கள் கவலைப்படாதிருங்கள். இவைகளை குறித்து அஞ்ஞானிகள் கவலைப்படுவார்கள், நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இந்த போதும் என்கிற மனதோடு கூடிய தேவ பக்தி இருக்குதே, இதில் இருக்கிற ஆசீர்வாதம் வேறு எதிலுமே இல்லை. நீங்கள் புரிந்து கொள்ளும்படியாக ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன். ஒரு மனிதன் ஒரு வினாடியில் செய்கிற காரியத்தில் இன்னொரு மனிதன் அதை 1 மணி நேரத்தில் செய்கிறான். இன்னொரு மனிதன் அதை 1 நாள் முழுவதும் இருந்து செய்கிறான். அப்படியானால் இதில் யார் திறமைசாலி, யார் புத்திசாலி என்று கேட்டால் ஒரு வினாடியில் செய்து முடிக்கிறானே அவன் தான் என்று நாம் சொல்லுவோம். இதில் நாம் எளிதாக புரிந்து கொள்கிறோம். அதே மாதிரி தான் ஒருவன் 100 ரூபாய் செலவழித்து செய்கிற காரியத்தை இன்னொருவன் 1 லட்சம் ரூபாய் செலவழித்து செய்கிறான். இன்னொரு மனிதன் 1 கோடி ரூபாய் செலவழித்து செய்கிறான். இந்த இடத்தில் நாம் கேட்டால் சொல்லுவோம், 1 கோடி ரூபாய் செலவழித்து செய்திருக்கிறானே அவன்தான் பெரியவன் என்று சொல்லுவோம். இது ஒரு புத்தியீனமான காரியம் அல்லவா? ஒருவன் 100 ரூபாயில் செய்த காரியத்தை 1 கோடி ரூபாய் செலவழித்து செய்கிறான் என்றால் அது எவ்வளவு அறிவீனமான ஒரு காரியம் அல்லவா? இதை எளிதாக கூட புரிந்து கொள்ளாமல் இருக்கின்றோம்.
அதை தான் இங்கே ஆண்டவர் நமக்கு இந்த நாளிலே தெளிவுபடுத்துகிறார். போதும் என்கிற மனதோடு கூட இருங்கள். இன்னைக்கு இப்போ இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற வேளையில் உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் இருக்கிறதோ அதுவே போதும் என்று இருங்கள். ஏற்ற காலத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். உங்கள் நிலை எப்படி இருக்கிறதோ அதற்கு ஏற்றால் போல் கர்த்தர் உயர்த்தி கொண்டே வருவார். நீங்க ஆபிரகாமை பாருங்கள், செல்வ சீமானாக இருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதே நிலையில் ஒரு லாசருவை குறித்து பார்க்கின்ற பொழுது அவன் ஒரு வீட்டு வாசலில் இருந்து எச்சிலை புரட்டி சாப்பிட்டுக் கொண்டிருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் ஆபிரகாமும் அந்த லாசருவும் ஒரே இடத்தில் போய் சேர்ந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த உலகத்தில் தான் ஏற்ற தாழ்வுகள் இவைகள் எல்லாம் இருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய பார்வையில் அது இல்லவே இல்லை. நாம் ஒரு தேவ பக்தி உள்ள பிள்ளைகளாக, அதாவது கிறிஸ்துவை விசுவாசிக்கிற, கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிற ஒரு பிள்ளைகளாக இருக்கத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த வாழ்வுக்கு நம் ஜீவியத்தை ஒப்பு கொடுக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிப்போம். இந்த உலகத்தில் உள்ளவைகளிலும் நாம் அன்பு கூறாதிருப்போம். இந்த வேத பகுதியிலே நாம் தொடர்ந்து வாசிப்போம் என்று சொன்னால் 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 9, 10 வசனங்களில் சொல்லுகிறது, ஐஸ்வரியவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமான பலவிதமான இச்சைகளில் விழுகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வலிவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவை கொத்தி கொண்டு இருக்கிறார்கள். 11ஆவது வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள். அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணுகிறவனாய் இருக்கிறாய். பிரியமானவர்களே, இன்று அநேக போதனைகள் இருக்கிறது. இன்னும் வேண்டும் வேண்டும் என்று சொல்லி கேளு என்று. அக்கினியும் பாதாளமும் ஒருபோதும் போதும் என்று சொல்லாது. அவைகள் இன்னும் எனக்கு வேண்டும் என்று தான் சொல்லும். அப்படியானால் இன்னும் வேண்டும், போதாது போதாது என்று கொள்ளுகிற அந்த நிலைப்பாடு என்பது அக்கினிக்கும் பாதாளத்துக்கும் வேதம் ஒப்பிட்டு சொல்லுகிறது. இன்று அநேகர் ஐஸ்வர்யத்தை குறித்து தவறான போதனைகளை சொல்லுகிறார்கள். ஐஸ்வர்யம் வேண்டாம் என்று சொல்லி யாரையும் வேதம் சொல்லவில்லை. ஆனால் ஐஸ்வர்யத்தை நாடாதிருங்கள் என்று வேதம் பல பகுதியில் எச்சரிக்கிறது. ஆம், உங்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கிறதோ அதற்கு தகுந்தாற் போல் உங்கள் வாழ்வில் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் தேவன் கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அந்த ஐஸ்வர்யம் சம்பத்தும் உங்களை அழிவுக்கு நீராக அழித்து கொண்டு போகும் என்றால் அதை நிச்சயமாக தரமாட்டார். ஒருவனிடத்தில் எவ்வளவு ஐஸ்வர்யம் சம்பத்து திரளா இருந்தாலும் அது அந்த மனிதனை அழிக்காது. அவனை கிறிஸ்துவண்டை செவ்வையாக தொடர்ந்து வழிநடத்தும் என்கிற ஒரு நிலைப்பாடு இருக்கும் என்றால் தேவனாய் கர்த்தர் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழாக்கி போட வல்லவராக இருக்கிறார். இதுதான் உண்மை. இதை நீங்களும் நானும் விளங்கி கொள்ள வேண்டும். ஆகவே போதும் என்கிற மனதோடு கூடிய இந்த அபிஷேகத்தை கிறிஸ்துவினிடத்திலே கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்வில் இன்று இந்த நாளில் இருக்கிற மன சஞ்சலங்கள், போராட்டங்கள், வேதனை, இதற்கெல்லாம் காரணம் என்னவென்றால் போதும் என்கிற மனது இல்லாத ஒரு நிலைப்பாடு தான். ஆகவே இன்று போதும் என்கிற ஒரு நிலைப்பாட்டை நீங்கள் எடுங்கள். அதன் மூலமாக கிறிஸ்துவனுடைய நன்மைகளை, ஆசீர்வாதங்களை, பரிபூரணத்தை உங்கள் வாழ்வில் பெற்றுக்கொள்ள முடியும். உண்மையான தேவ பக்தி போதும் என்கிற மனதில் தான் இருக்கிறது. நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்களாக இருந்தால் இன்று உங்களுக்கு உண்டாயிருக்கிறவர்கள் உங்களுக்கு போதுமானது. இதிலே சந்தோஷமாயிருங்கள், மகிழ்ந்திருங்கள், மகிழ்ச்சியாயிருங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே போதும் என்கிற ஒரு சிந்தையை எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றேன். அது ஒரு அபிஷேகமாக இருக்கிறது. உங்களுடைய பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால் எங்களுக்கு கிடைக்க பெறுகிற ஒரு கிரியையாக இருக்கிறது. நாங்கள் அந்த போதும் என்கிற மனதை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த நாளிலே இந்த உம்முடைய வார்த்தைகளை கேட்டு உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. இதில் அநேக பேர் போதும் என்கின்ற நிலைப்பாடு இல்லாததினாலே மனதிலே பலவிதமான போராட்டங்கள், சஞ்சலங்கள், கணவனை குறித்து, மனைவியை குறித்து, பிள்ளைகளை குறித்து, வருமானத்தை குறித்து, வேலையை குறித்து, இன்னும் பல காரியங்களை குறித்து
அவர்கள் ஏன் உடைமைகளை குறித்து கூட கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். தேவனாய் கர்த்தர் இன்று நீர் அவர்களோடு பேசியிருக்கிறேன். இன்று உனக்கு இருக்கிறது போதும். உன் தேவை அறிந்து நான் உன்னை வழிநடத்தி செல்கிறேன். நீ என்னை மாத்திரம் நோக்கிய செம்மையான வழியிலே நட. போதும் என்கிற மனதோடு சந்தோஷமாய் மன நிறைவாய் இரு. அப்பொழுது நான் உன்னை ஆசீர்வதித்து உயர்த்துவேன் என்று சொல்லியிருக்கிறேன். இந்த வாக்கு ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆற்றுவதாக, தேற்றுவதாக. போதும் என்கிற மனதோடு கூடிய ஒரு தெய்வீக ஓட்டத்தை ஓடி முடிப்பதற்கு இவர்கள் ஒவ்வொருவருக்கும் அனுக்கிரகம் செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்லமுள்ள பிதாவே, ஆமென்.
நல்ல மேய்ப்பன், இந்த உலகை ஆளும் மேய்ப்பன், இந்த உலகை ஆளும் மேய்ப்பன். மந்தை மேய்க்கும் மேய்ப்பனாய், இசையான மைந்தனாய், மந்தை மேய்க்கும் மேய்ப்பனாய், இசையான மைந்தனாய், இதை நீக்கும் நேசனாய், இதை நீக்கும் நேசனாய், வந்தேன் சொந்தமாய்